இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் 7ஆம் சுவை. ஏன்டா நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் சொல்கிறேன். பொதுவாக உனக்கு என்ன பிடிக்கும்? சாப்பாடு. அதுலேயும் உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று பிடிக்கும். பர்த்டே அன்றைக்கி சாப்பிட்டு வேணாமல் இருக்கா? பர்த்டே அன்னைக்கு சீ ஃபுட்டு. ஆமாம். ஸோ கோஸ்டல் அரோமா இது சீ ஃபுட்மே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். நீ பில்டப்லாம் கொடுக்குறத பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட்டுக்குன்னு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ரெஸ்டாரண்ட். சீ ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அடிஷ்னலாக சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குது, ஆனால் சீ ஃபுட் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஹாய் பிரதர். வாங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? பங்களாதேஷில் ஒரு ஹீரோ இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி பிரதர் இங்கே பார்த்துருக்கீங்களா? நான் பங்களாதேஷ் பக்கத்தில் ஒரு ஹீரோ, அங்கே தாய் மசாலா வச்சுருக்கேன். ஸோ கடல் நான் சொன்ன மாதிரி விருந்து, கடல் விருந்து 40 வெரைட்டிஸா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணி. சரி பிரதர், எனக்கு வந்து இந்த கடல் விருந்து, கடல் விருந்து என்னெல்லாம் இருக்கோ கடல்ல அப்படியே எடுத்து. பிரதர் இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது என்னது? ஓ, இது சில்லி ஃபிஷ். இது மச்சான் ஒரு நிமிஷம். ப்ரான். இது அப்பளம் தானே? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. கருவாடா. இது வந்து கிராப் லாலிபாப்பா. ஓகே, இது என்னது? புளி ஆம்லெட். குழி ப்ரோ, குழி. குழி. ஓகே ஓகே ஓகே. தெரியாது? தெரியுது. ஃபிஷ் கட்லெட். இது கோலா உருண்டை. இது ப்ரோ இது குலாப் ஜாமுன் தானே? ஆமாம், இது நண்டு தானே? ஓகே. இந்த சூப்புக்கு என்ன ஃபிஷ் யூஸ் பண்ணுறீங்க? கோலா மீன். எனக்கு ஸ்குவிட் மீல். மச்சான் இப்போ என்ன சாப்பிட்டது சொல்லு? கருவாடு தொக்கு. மச்சான் உனக்கு இந்த இதெல்லாம் இல்லைல்ல? இதெல்லாம் அலர்ஜிலாம்? என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? பேசிட்டே இருக்காதுடா, என்ன கொஞ்சம் அட்லீஸ்ட் சாப்பிட விட்டுறா. கூப்பிட்டு வந்ததே சாப்பிட விட்டுலாம். நான் எங்கடா உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்? மச்சான் இதை விடு, இதை சாப்பிடு, இது நல்லா இருக்கும். ஏன்னா அதில் மச்சான் ஃபஸ்ட்டு கருவாடு சாப்பிடாது. கருவாடு சாப்பிட்டுட்டா இருடா, சாப்பிட விடுறா. ஸ்பெஷலே இந்த கிராப் லாலிபாப் தான் மச்சான். இதை விட இந்த குழி பாப் ஆயில். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. புட்டுடா, எனக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, எனக்கு பசிக்குதுடா. இல்லை மச்சான், ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கும். ஏன்னா இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இந்த ஸ்வீட் இல்லை, அந்த ஸ்வீட் நல்லா இருக்கும். குலாப் ஜாமுன் சாப்பிட்ட அப்புறம் தான்டா சாப்பிடணும். நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். கிறிஸ்பா. நான் ஒரு வாய் போட்டுக்குவா. சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஃபிஷ்ஷோட அந்த கிறிஸ்பாகட்டும், ஆமாம், உள்ள இருக்கிற அந்த மீட் ஆகட்டும், அதுவும் முள்ளு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. வந்துச்சு. எனக்கு வந்துச்சு. இனிமேல் நீ பேசவே மாட்டேன், எனக்கு அது போதும். நல்ல இதில் என்னடா ரொம்ப ஸ்பெஷல்? இதுனா ரொம்ப ஸ்பெஷலாக மச்சான். எனக்கு ஸ்குவிட்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எல்லாமே வேணான்னு முடிவு பண்ணுறவங்க. இவ்வளவோ சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல சில பேர். அது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கே இது ஒரு ஸ்பெஷல் டிஷ். ஓகே, என்ன பிடிக்குதோ அதை ஆர்டர் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து அன்லிமிட்டெட் மீல் சும்மா. ஆமாம் மச்சான், நம்ம 40 டிஷ்க்கு என்ன தராங்களோ அது இருக்கும். ஃபுட் அண்ட் கிரேவி. ரைஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான கிரேவி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ நான் ஸ்குவிட் சாப்பிட்றேனே, கிராப் கறி சாப்பிட முடியாதானா? இல்லை, எனக்கு கேட்டால் தருவாங்க. மச்சான் பேசிக்கிட்டே உண்டு மீன். நீ சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே பேசுனல, அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டே பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னை சாப்பிட விடு ஃபர்ஸ்ட். மச்சான் அந்த குலாப் ஜாமுன் இங்கேயும் இருக்கும். இங்கே என்னதான் இல்லை, எல்லாமே இருக்கு. மச்சான் இது என்னடா? இதுதானே? ட்ரை பண்ணிடுவோம். ஆமாம்மா, ட்ரை பண்ணிடுவோம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன். மச்சான் நான் சொல்லவா, போன்லெஸ் ஃபிஷ். ஆமாம், கிராப் லாலிபாப் சாப்பிட்ருக்கேடா? நீ கிராபை கடலில் பிடிச்சிருப்ப,
கம்மாயில் பிடிச்சிருப்பேன். வேணாம் பார்த்துப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட எதுவும் ஃபுல்லாக ருசிச்சுக்க கூடாது. சாப்பிடு. இல்லை அப்படி ஒன்றும் தேவையில்லை. அட நாரப்பயல. இது நான் சொல்லவா என்னட்டு? என்னது நீயே சொல்லு. கிழங்கா? ஆமாம். குருவி முட்டை இல்லைடா, குழி ஆம்லேட். இது ஃபிஷ் கட்லெட்டா? மச்சா கட்லெட் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன்டா. இது என்ன மச்சா? சேமியாவா? நூடுல்ஸ். ஓ நூடுல்ஸா? சாரி, நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. இல்லை, நீ ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் பண்ணிட்டு இருக்க. உன் தட்டில், அவன் தட்டில் மட்டும் எதுவுமே காலியாகாமல் இருக்கிறா. மறுபடியும் என்ன ஆர்டர் பண்ணலாம்? ரைஸ் ஃப்ரீ தான். அப்படியா? ஆமாம். பரவாயில்லையப்பா. ரைஸ் மட்டும் இல்லை மச்சா, இப்போ நீ உனக்கு என்னென்ன கறி வேணுமோ அதெல்லாம் தருவாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ வேணாம், கொஞ்சமாக போடுங்க. ஓகேடா, தேங்க்ஸ். சோடா அப்பா. கிரேவினோ ஆல் திங். சூப்பர்ரா. அப்பாடா. ஆஹா, எப்படிடா? ஸ்வீட் சாட்டிஸ்ஃபைடா உனக்கு? சூப்பர்ரா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இங்கே வந்து நானும் டேஸ்ட் பார்த்து ஆமாம், நல்லா இருந்தால் தானே கொடுத்தேன். நல்லா கையில சூப்பர்ரா. அதுவும் லாஸ்ட்டில் என்னோடய ஃபேவரட் பீடாவோட முடிச்சோம் பார்த்தியா, அடி தூள். கோஸ்டல் அரோமா எப்படி இருந்தது ஃபுட்டு? காலையில் தான் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தேன், சரி அஃபோர்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரியல. வந்து பார்த்தேன், சாப்பிட்டு பார்த்து எல்லா ஃபுட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் சீ ஃபுட் லவரா? ப்ரோ, நம்ம வந்து சீ ஃபுட்னா எங்கே கிடச்சாலும் போய் சாப்பிட்றது. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வந்து தான் ப்ரானு, ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்துச்சு. சீ ஃபுட்டை தவிர பார்த்தா மட்டன் கறி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் வந்து என்ன சீ ஃபுட் சமைப்பீங்க? ஃபிஷ் தான் மெயினாக. எப்படி சமைப்பீங்க சொல்லுங்கள் பாப்பா. ஃபிஷ் மாதிரி சமைப்போம். ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா மக்களே மேலே வாங்க. அதாவது ஃபிஷ்ஷு மாதிரி தான் சமைக்கணும், சிக்கன் மாதிரி சமைக்கக்கூடாது. கிராப் எப்படி சமைப்பீங்க? கிராப் கையால். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃபிஷ்ஷாக சமைக்கணும், கிராபு கையால் சமைக்கணும். பிரதர், எப்படி இருந்தது ஃபுட்டு? ஓரளவு 40 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் வந்துருந்தோம். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம். ஓகே, எல்லா ஃபுட்டுமே ஓரளவுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஸோ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபுட். ரொம்ப நல்லா இருந்தது அண்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சொல்லுங்கள் அதை. ஸோ பிஹைண்ட்வுட்ஸ்க்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இந்த கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. நம்மளுடைய ப்ரைம் கான்செப்ட் வந்து சீ ஃபுட் தான். இனிஷியலி சீ ஃபுட் டிஸ்பிளே பண்ணிவிட்டு, டிஸ்பிளேலேருந்து சீ ஃபுட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கெஸ்ட் வந்து சாப்பிட முடியும். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆயில், குசின், என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் அதில் வேணும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட்டு. இந்த மாதிரி தான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது நம்ம ரெஸ்டாரண்ட். ஸோ அதுதான் நம்ம ஒரு நியர்லி அபவுட் 2.5 years அந்த மாதிரி தான் ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ப்ரைம் அப்படின்றதுனால நம்மளை தவிர்த்து வேறு யார் கடல் விருந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கடல் விருந்தை ஸ்டார்ட் பண்ணது. அதில் மட்டுமே 40 வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இந்த 40 வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் பேக்கேஜாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சூப்பில் இருந்து ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட், அக்கம்பனிமெண்ட்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும் 40 ஐட்டம்ஸில். இதில் ஸ்டார்டர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா சீ ஃபுட்டுமே கவர் பண்ணுறோம். ஒரு ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான், ஸ்குவிட், கிராப் அண்ட் கிராப் லாலிபாப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இருக்கும். நியர்லி அபவுட் 12 ஸ்டார்டர்ஸ் இருக்கும் அண்ட் சீ ஃபுட் சூப் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரைஸ் அண்ட் கிரேவிஸ் வரும்போது ரைஸும் கிரேவிஸும் வந்து அன்லிமிட்டெட் கொடுக்குறோம். இன்னும் சில மெனூஸ் பார்த்தேன், கஸ்டமைஸ்டாக இருந்தது. ஸோ ஃபிஷ் தேவையானவங்களுக்கு ஃபிஷ்ஷு, கிராப் தேவையானவங்களுக்கு கிராப்பு. ஸோ அந்த ஐடியாவை பற்றி சொல்லுங்கள். இப்போது நிறைய பேர் வந்து இந்த 40 ஐட்டம்ஸ் எடுத்து ஒரு ஆளால் சாப்பிட முடியுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், என்கொயரிஸ் கால் பண்ணும் போதே வந்து 40 ஐட்டம்ஸ் என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், 40 ஐட்டம்ஸும் ஒரு ஆள் சாப்பிட முடியாதுன்னப்போ
இன்னும் சில ஆப்ஷன்ஸும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபிஷ் ஈட்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. ப்ரான் அலர்ஜிக் இருக்கும், ஒரு சிலர் ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவேன், கிராப் சாப்பிட மாட்டேன். ஸோ அது தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துடலாம். ஃபிஷ் காம்போ, ப்ரான் காம்போ, கிராப் காம்போ, ஸ்குவிட் காம்போ இருக்குது. இது இல்லாமல் சீ ஃபுட் ஈட்டர்ஸ் இல்லாமல் நான் சீ ஃபுட் ஈட்டர்ஸும் வராங்க. ஒரு குரூப் வராங்க என்னும் போது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கணுன்றதுக்காக நாட்டுக்கோழி அண்ட் மட்டன் கொடுக்குறோம். ப்ராய்லர் சிக்கன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறோம். அண்டு சாப்பிட்டவங்களும் ரொம்ப திருப்தியாக ரிவ்யூ கொடுத்தாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஹைஜீனிக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். எங்களோட கிச்சன் பார்க்கணும் அப்படின்னா கெஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அந்த கிச்சனையும் என்ன பார்க்கலாம். நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம், எப்படி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறோம். ப்ளஸ் அஜினோமோட்டோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சீ ஃபுட்டுக்கு வந்து அதோடைய நேச்சுரல் டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கோஸ்டல் அரோமாக்கு டெஃபினட்டாக நீங்கள் வாங்க. கண்டிப்பாக வாங்க. நாங்கள் சாப்பிட்ட மாதிரி ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. குட் ஆம்பியன்ஸோட சீ ஃபுட் லவ்வர்ஸ்க்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட் இல்லையா. முடுங்கிட்டு சாப்பிட்ணுன்னு பாதி பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இதோட முடிச்சுப்போம். வாழைப்பழம் ஓகே, அப்படியே மறக்காமல் வேண்டுட் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் 7ஆம் சுவை.